a resistor, an inductor, and a capacitor in series. Simply we say series RLC circuit. Okay, இதில் நம்ம தனித்தனியா நம்ம AC circuit containing few resistor and inductor and capacitor அப்படிங்கிறது நம்ம தனித்தனியா படிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம சீரீஸா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இங்க கிடைக்க போகுது, என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதா இந்த பகுதியில் நம்ம டிஸ்கஷன் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டர், ஒரு இண்டக்டர், தென் கெப்பாசிட்டர், இது மூணையும் நம்ம சீரீஸா எது கூட கனெக்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு ஏசி சர்க்கியூட்டோட கனெக்ட் பண்றோம். அதாவது ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜோட நாம இதை கனெக்ட் பண்ண போறோம். இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அப்டைட் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படிங்கிறது V is equal to Vm sin omega t. அப்ப இது வழியா நம்ம இவ்வளவு வோல்டேஜ் அப்ளை பண்ணணும், ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த சர்க்கியூட்ல எனக்கு கரண்ட் அப்படிங்கிறது ஃப்ளோ ஆகும். ஸோ I அப்படிங்கிறது ஃப்ளோ ஆகும். இப்ப இதனால எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வழியா ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகும் பொழுது எனக்கு VR அப்படிங்கிற வோல்டேஜ் டிராப் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ்ல ஒரு வோல்டேஜ் டிராப் இருக்கும், இண்டக்டருக்கு அக்ராஸ்ல ஒரு வோல்டேஜ் டிராப் இருக்கும், கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ்ல ஒரு வோல்டேஜ் டிராப் இருக்கும். இது ஒவ்வொன்றுக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா தனித்தனியா நேம் நம்ம கொடுக்குறோம். ரெசிஸ்டன்ஸ் வழியாக VR அப்படிங்கிற வோல்டேஜ் டிராப் இருக்கும், இண்டக்டர்னா VL எடுத்திருக்கோம், கெப்பாசிட்டர்னா VC அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசல்டன்ட் கரண்ட் அந்த இன்ஸ்டன்ட் டைம்ல நம்மளுக்கு இந்த சர்க்கியூட்ல பாஸ் ஆகும்போது இந்த வோல்டேஜ் டெவலப் அப்படிங்கறத நம்ம இங்க இந்த படத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா we know that the voltage across R அப்படிங்கிறது VR அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த நேரத்துல கரண்ட்டும் வோல்டேஜும் என்ன ஃபேஸ் டிஃபரன்ஸ்ல இருக்கு சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது ரெண்டும் இன் ஃபேஸ்ல இருக்கும். அதாவது ஃபேஸ் டிஃபரன்ஸ் இங்க இருக்காது. ஸோ அதனால அதுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா இன் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அதுக்கப்புறம் அதே ஹை அமௌண்ட் ஆஃப் கரண்ட் நம்மளுக்கு பாஸ் ஆகும் பொழுது அப்ப நம்மளுக்கு இண்டக்டர்ல டெவலப் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆர் வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் அப்படிங்கிறது நம்ம VL அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இதுல ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகும் பொழுது அப்ப கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா current lags π/2 angle of applied voltage. அதாவது கரண்ட்ங்கிறது வோல்டேஜை கம்பேர் பண்ணும்போது π/2 ஆங்கிள் பின்தங்கி வரும். அதே வோல்டேஜ்ங்கிறது கரண்ட பொறுத்து என்ன பண்ணும் π/2 ஆங்கிள் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஓகே, இப்போ அதே கண்டிஷன்ஸ் கெப்பாசிட்டருக்கு வரும்பொழுது வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர்ஸ் we can write V suffixல C அப்படின்னு நம்ம எழுதுறோம். அப்ப இந்த கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கரண்ட் இஸ் லீட்ஸ் π/2 ஆங்கிள் பை தி அப்ளைட் வோல்டேஜ். அப்ளைட் வோல்டேஜை கம்பேர் பண்ணும்போது கரண்ட்ங்கிறது π/2 ஆங்கிள் லீட் பண்ணும். அதே எப்படி மாற்றணும் அப்படின்னா வோல்டேஜ் இஸ் லேக்ஸ் π/2 ஆங்கிள் வித் தி கரண்ட். ஓகே, சோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது எல்லாமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபேஸர் டயகிராம்ல நாம இங்க டிரா பண்ணி அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் நாம பின்னாடி நம்ம பார்க்க போறோம். ஓகே, பிறகு இதுல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்ல ஆர் இண்டக்டிவ் சர்க்கியூட் இது எல்லாமே எஃபெக்டிவ் வேல்யூஸ் இருக்கணும். அதனுடைய எஃபெக்டிவ் வேல்யூஸ் எல்லாமே எதை பொறுத்து சார் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் திஸ் வோல்டேஜ் VL அண்ட் VC. அதாவது எஃபெக்டிவ் இண்டக்டிவா இருக்கணும் ஆர் கெப்பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா ரெசிஸ்டிவ். இது மூணுமே எதான் டிபெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதனுடைய value of VL and or VR and VC. ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டிபெண்ட் பண்ணிருக்கோம். ஓகே, அந்த ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு சொல்லுது. ஹியர் என்ன சொல்றோம் அப்படின்னா VL அப்படிங்கிறது VCயை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே லெட் அஸ் அஸ்யூம். இது நம்ம அஸ்யூம் தான் பண்ண போறோம். என்ன அஸ்யூம் பண்ணி போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா VL கிரேட்டர் தென் என்னது சார் அப்படின்னா VC. சோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நெட் வோல்டேஜ் டிராப் வந்து என்னமா சார் இருக்கும் அப்படின்னா அதாவது இதுக்கு இடையில நெட் வோல்டேஜ் டிராப் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா L - CR இருக்கும். அதாவது VL -
பிசியா இருக்கும். சோ இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆர் லைக் இது ரெண்டுமே நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னா அவுட் ஆஃப் ஃபேஸ் டிஃபரன்ஸ், அதாவது நம்மளுக்கு 180 டிகிரி இருக்கும். இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய, அதாவது விஎல்க்கும் பிசிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃபர் பாத்தீங்க அப்படின்னா சோ 180 டிகிரி இருக்கும். அது எப்படி சார் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பின்னாடி நம்ம பேசுற டயக்ராம்ல நாம இதை நம்ம செக் பண்ணுவோம். பை பிறகு இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த parallelogram law பிரகாரம் சோ இதனுடைய ரிசல்ட்ஸை நம்ம இங்க எழுத போறோம். அது எப்படி எழுதுறோம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபேஸர் டயக்ராம் வந்து நீங்க பாத்துறீங்க. சோ இந்த ஃபேஸர் டயக்ராம் என்ன சொல்லுது அப்படின்னா இனிஷியலா நான் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டுக்கு ஃபேஸர் டயக்ராமா டிரா பண்றேன். அதாவது இதை புரிஞ்சுக்கிறதுனாலே ஒரு கிராஃபை நான் வரைகிறேன். எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் ஆரிஜின்ல இருந்து ஒமேகா டிங்கிற ஆங்கிள் நான் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டுக்கான ஃபேஸரா வரைகிறேன். ரெசிஸ்டிவ் சர்க்யூட்னா கரண்ட்டும் வோல்டேஜும் இன் ஃபேஸ், அதனால ஒரே லைன்ல கிரீனையும் ரெட்டையும் வரைஞ்சிருக்கேன். இது ஒமேகா டிங்கிற ஆங்கிள். ஸோ நம்மளுக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ்ல ரொட்டேட் ஆகுது அப்படிங்கறதா மீனிங். அடுத்தது நான் இண்டக்டிவ் சர்க்யூட் எடுக்க போறேன். அப்ப இண்டக்டிவ் சர்க்யூட் அப்படிங்கிறது இந்த ஆரிஜின்ல இருந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் இந்த டைரக்ஷன்ஸ்ல நான் டிரா பண்ணிருக்கேன். இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இண்டக்டிவ் சர்க்யூட்ல கரண்ட் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா லேக் ஆகுது 5/2 ஆங்கிள். எதை கம்பேர் பண்ணும்போது வோல்டேஜுக்கு. அப்போ வோல்டேஜுக்கு 5/2 ஆங்கிள் பின்தங்கி வருது கரண்ட். அதனால வோல்டேஜ் இந்த பக்கம் போட்டிருக்கேன். ஸோ கரண்ட் இங்க இருக்கு. அப்ப இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னா 5/2 90 டிகிரி இருக்கும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க இருந்து இங்க வரலாம் கரண்ட்டுக்கு இங்க இருந்து வோல்டேஜுக்கும். ஸோ இந்த ஆங்கிள் இங்க வரைஞ்சிருக்காங்க, ஆல்ரெடி இந்த பிளாக்ல போட்டிருக்கேன். ஸோ இந்த ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா 90 டிகிரி லேக் ஆயிருக்கும். ஸோ அதனால அந்த டயக்ராம் அப்படி போட்டிருக்கேன். பிறகு மூணாவது இருக்கக்கூடிய இந்த கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்டுக்கு நான் வரைகிறேன். கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்டை பொறுத்த வரையிலும் கரண்ட் வந்து லீட் ஆகுது 5/2 ஆங்கிள். ஸோ அதனால இது விசி. ஸோ விசிக்கு 5/2 ஆங்கிள் கரண்ட் முன்னாடி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இது இந்த பக்கம் இருக்கு. இப்ப இந்த டயக்ராம்ல இருந்து நம்ம விஎல் விசியை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அவுட் ஆஃப் ஃபேஸ் இருக்கு. அதாவது ஃபேஸ் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 180 டிகிரி இருக்கு. அப்ப நம்ம டிஃபரன்ஸ் இன் ஃபேஸ் நம்ம எடுக்கும்போது விஎல் மைனஸ் விசி எடுக்கும். இது நம்ம எப்ப அப்படின்னா லெட்டஸ் அஸ்யூம் the L is greater than CR இருக்கும்போது, அதாவது VL is greater than VCR இருக்கும்போது ஸோ நம்ம இந்த டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் VL மைனஸ் விசி. ஸோ அதுக்கப்புறம் இதனுடைய ரிசல்ட் எங்க சார் இருக்கும் அப்படின்னா இதனுடைய டயகோனல் இருக்கும், அது E அப்படின்னு போட்டிருக்கோம். இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு parallelogram law மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஓகே, இப்ப இந்த parallelogram law-வை நம்ம அப்ளை பண்ணிட்டு நம்ம டைரக்டா என்ன பண்ண போறோம் அப்படின்னா சம் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு நம்ம சால்வ் பண்ணணும். அந்த ட்ரையாங்கிள்ஸ் தான் நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்கு. OA, அதாவது இது OA. அப்ப இது வரலும் நம்மளுக்கு எடுத்திருக்கு E அப்படின்னா இந்த பகுதியை மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எடுத்திருக்கோம். இதை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது வந்து வோல்டேஜை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் ரியாக்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்றோம். இது எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறது ஸோ நம்ம இங்க இருந்து பார்த்துக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணிருக்கோம். நான் முன்னாடி பார்த்த அந்த ஃபேஸர் டயக்ராம்ல இருந்து அப்போ Vm ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு Vr ஸ்கொயர் பிளஸ் VL மைனஸ் விசி தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸ்கொயரை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா போத் சைட் ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கோம். அப்போ நம்மளுக்கு Vm இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் Vr ஸ்கொயர் பிளஸ் VL மைனஸ் விசி ஸ்கொயர். ஸோ இப்போ இதை பொறுத்து நம்ம ஓம்ஸ் லா பேஸ் பண்ணி எழுத போறோம். Vr இஸ் ஈக்குவல் டு IMR. ஓகே, இது ஓம்ஸ் லா. V இஸ் ஈக்குவல் டு IRங்கிற மெத்தட்ல தான் நம்ம இங்க எழுதுறோம். ஸோ IM இன்டூ R. அதே மாதிரி VL இஸ் ஈக்குவல் டு IM இன்டூ XL. அதே மாதிரி VC இஸ் ஈக்குவல் டு IM இன்டூ XC. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதும் போது நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபைனலா இதுல காமனா I ஸ்கொயருங்கிறது காமனா இருக்கு, வெளியில கொண்டு வந்தோம் அப்படின்னா IM வந்துடும். ஸோ இந்த IM நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் சார் அப்படின்னா ஆக்சுவலி IM எங்கே வச்சுக்கிட்டு இந்த R ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் XL மைனஸ் XC தி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கு. இப்போ IM இஸ் ஈக்குவல் டு VM டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் XL மைனஸ் XC தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு வருது. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் XL மைனஸ் XC தி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த சர்க்யூட்டுக்கு ஆஃபர் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். ஏதோ வந்து நம்ம இங்க என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னா இம்பிடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இதுக்கு பதிலாக Z அப்படிங்கிற வேல்யூஸ் நம்ம ரிப்ளேஸ் பண்றோம். அப்போ IM இஸ் ஈக்குவல் டு VM டிவைடட் பை Z அப்படின்னு நம்மளுக்கு வரும். இதை கொண்டு நம்ம அப்ளை பண்ணணும். அதாவது Z என்ன அப்படிங்கிறது இங்க நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சர்க்யூட்டுக்கு ஆஃபர் ஆகக்கூடிய ஒரு இம்பிடன்ஸ் அப்படிங்கிறதா Z. அதுக்கப்புறம் நம்ம இங்க ஜென்ரலா பார்த்து இந்த ஃபேஸர் டயக்ராம்
பிறகு இதுல இருந்து நம்ம tan pi அப்படிங்கறத கால்குலேட் பண்ண போறோம். இந்த ஆங்கிள் tan pi is equal to the opposite side by adjacent side, அதாவது VL minus VC divided by VR அப்படின்னு வரும். அதுதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். இப்போ VL ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம அதனுடைய வேல்யூஸ் நம்ம எழுத போறோம். ரியாக்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம எழுதுறோம், அதாவது ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி எழுதுறோம். VL தான் IMXLன்னு வரும். ஸோ இங்கேயும் I இருக்கும், இங்கேயும் காமனா இருக்கும், காமனா I இருக்கும், டிவைட்லயும் ஒரு காமனா I இருக்கு. ஸோ அதனால IM அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே காமனா இருக்கிறதுனால உங்களுக்கு கேன்சல் ஆகும். உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் ஒன்ஸ் இங்க ரைட் பண்றேன். ஓகே, அந்த VLக்கு பதிலாக என்னென்ன இருக்கும் அப்படின்னா IMXL அப்படின்னு இருக்கும், மைனஸ் IMXC அப்படின்னு இருக்கும், divided by IMR அப்படின்னு இருக்கும். ஓகே, இதுல காமனா நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த IM எல்லாமே என்ன ஆயிடும் அப்படின்னா கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் நம்மளுக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னா XL minus XC divided by R அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, பிறகு நம்ம இதோட இது முடிஞ்சிருச்சு. ஆங்கிள் நம்மளுக்கு tan phi முடிஞ்சிருச்சு. இதுக்கு பிறகு நம்ம கரண்ட்டுக்கான வேல்யூஸ் நம்ம எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் சார் அப்படின்னா அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு இங்க கொடுக்கல, ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரைட் பண்றேன், பட் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்ன சார் அப்படின்னா ஓகே, I is equal to IM sin omega t plus or minus phi. So இதுதான் வந்து அப்படின்னா சர்க்யூட்ல இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம புக்ல கொடுக்கல, அதனால நம்மளுக்கு தேவையில்லைன்னு விட்டுற முடியாது. ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிறகு இதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேசஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ பார்க்கலாம். என்ன இந்த ஸ்பெஷல் கேசஸ் எதை பொறுத்து சார் இருக்கும் அப்படின்னா இந்த ஆங்கிளை பொறுத்து தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல if XL greater than XC, அதாவது XL வந்து நம்மளுக்கு XC விட கிரேட்டர் தானா இருக்கு அப்படின்னா இது நம்ம எவ்வாறு எழுதலாம் அப்படின்னா XL minus XC அப்படின்னு தான் வரும். அப்ப இட் இஸ் ஏ பாசிட்டிவ், ஏன்னா C விட Lங்கிறது அதிகமா இருக்கும் பொழுது இங்க வரக்கூடிய வேல்யூஸ் நம்மளுக்கு பாசிட்டிவ் இருக்கும். ஃபேஸ் ஆங்கிள் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். அப்ப நம்மளுக்கு இந்த tan pi அப்படிங்கிறது நம்மளுக்கு பாசிட்டிவ்ல வரும். which means that applied voltage leads the current by pi. அப்ப அப்ளைடு வோல்டேஜ் வந்து லீட் ஆகுது கரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு ஆங்கிள் சார் அப்படின்னா பைங்கிற ஆங்கிள். அப்ப நான் இங்க எழுதுன ஈக்குவேஷன்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்ப இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு பாசிபிளா இருக்கும். இது ஈக்குவேஷன்ஸ் இது எப்படி சார் வருது அப்படிங்கறதா அந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதுனேன், பட் நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. I is equal to IM sin omega t plus r minus pi. ஓகே, ஸோ இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த கேஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா if XL is less than XC, ஸோ அப்படியே இதுக்கு ஆப்போசிட்ல வரும். என்னது XL minus XC வேல்யூஸ் நெகட்டிவ்ல வரும், ஆங்கிளும் நம்மளுக்கு 90ல வரும். அப்ப நம்மளுக்கு கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ் பை பை. அப்ப கரண்ட்ங்கிறது வோல்டேஜை விட பை ஆங்கிள் லீட் ஆயிருக்கும். ஸோ அப்ப இது வந்து நம்மளுக்கு ஒரு கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்டா நம்மளுக்கு இருக்கும். அப்புறம் லாஸ்ட் XL is equal to XC இருக்கு. ஸோ அப்ப நம்மளுக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா டோட்டலா நம்மளுக்கு இந்த இடத்துல பை இஸ் ஈக்குவல் டு 0, ஏன்னா tan pi is equal to 0 by r வரும். ஸோ அப்ப பையினுடைய வேல்யூஸ் நம்மளுக்கு 0 வரும். therefore the current and voltage are in the same phase and the resistive circuit. ஓகே, நம்ம எழுதக்கூடிய சர்க்கியூட் அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டா நம்மளுக்கு இருக்கும். அப்ப ரெண்டுமே இன் ஃபேஸ்ல இருக்கிறதா இந்த மீனிங் நம்மளுக்கு சொல்லுது. இப்ப இன் ஃபேஸா இருக்கும்போது இந்த ஈக்குவேஷன் இஸ் பாசிபிள். V is equal to Vm sin omega t, I is equal to Im sin omega t அப்படியே நம்மளுக்கு வரும். ஸோ இட் இஸ் ஏ ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். XL is equal to XC அப்படின்னு வரும்போது ஸோ அப்போ இந்த ரெசனன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பின்னாடி அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.